Hey guys, welcome to my channel. So this video is all about how I cleared my UGC NET exam in my first serious attempt. So அதை சொல்கிறதுக்காக தான் எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சீரியஸ் அட்டெம்ப்ட் சொல்கிறேன் அப்படின்னா, while doing my PG டிகிரி நான் அப்போவே ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். பட் நான் அந்த டைமில் ஐ ஈவன் டோன்ட் நோ த சிலபஸ், அப்புறம் என்னென்ன கான்டென்ட்ஸ் இருக்கும், எப்படி கொஷின் கேட்பாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஃபேக்கல்ட்டி சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நான் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிஜி டிகிரி நான் உடனே ஜாபில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் அப்போதைக்கு தேவைப்படலை. எனக்கு வந்து அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற நீடும் எனக்கு வந்து அப்போ இல்லை. ஸோ ஆஃப்டர் ஒரு 1.5 years பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்தேன். நமக்கு வந்து இது லாங் டேர்மில் செட் ஆகுமா, இப்போ ஓகே ஃபைன் நல்லாயிருக்கு, பட் நான் லாங் டேர்மில் ஒரு ப்ரெஷராக இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சதுனால நான் ஜாபை பிக் பண்ணேன் ஃபார் மை சிடிஎஸ்சி எக்ஸாம். அண்ட் இப்போது நம்ம ஃபுல் டைம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படின்னா வி ஆக்சுவலி டோன்ட் நோ ஹவு மெனி இயர்ஸ் ஆர் மந்த்ஸ் இட் டேக்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால் ஒரு பேக்கப் பிளான் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணது தான் யூஜிசி நெட் எக்ஸாம். ஸோ டிசம்பர் 2025 வந்து நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சீரியஸ் அட்டெம்ப்ட் வந்து நம்ம படித்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கரெக்டாக என் கையில் இருந்தது பார்த்திங்க அப்படின்னா 20 to 30 days தான் வந்து சாலிடாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு கையில் சிலபஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 உங்கள் டிபார்ட்மெண்ட்டு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டோ 2 சிலபஸுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஜிசி நெட் என்டியோட வெப்சைட்லேயே வந்து சிலபஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பாருங்கள் என்னென்ன இருக்குது. இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஒரு 2-3 தடவை உங்கள் சிலபஸை மட்டுமே ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேப்பர் 1லேயுமே பண்ணுங்கள். பேப்பர் 1ல் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி இதை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஓரளவுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிது பேப்பர் 1 எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு யூஜிசி நெட் பேப்பர் 1 மேரத்தான் அப்படின்னு போட்டு இன் தமிழ் எனி அதர் உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக நீங்கள் போட்டுக்கலாம். சில பேருக்கு இங்கிலீஷ்லேயே வந்து கிளாஸஸ் இருந்தால் தான் நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பைலிங்குவலாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். 10 யூனிட்ஸ்க்குமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர் அப் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, லைக் ஒரு யூனிட்லேயுமே என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஒரு 1 day ஃபுல்லாக ஆனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1ல் வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு. அண்ட் ரொம்ப கம்மியான டைம் இருக்கும் போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நிறையா புக்ஸ் வந்து வாங்கிடுவாங்க, அதுவும் ஹெவியான புக்ஸ். லைக் அரிஹாந்த் புக் வந்து நானும் லாங் எகோ நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். பட் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பேஜ் கூட நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா அது ரொம்ப லிட்ரேச்சர் லாங்குவேஜாக இருக்கும், கொஞ்சம் வேகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டு த பாயிண்ட் இருக்காது. நம்ம என்ன தான் ஒரு 2 to 3 பேராகிராஃப் படித்தாலுமே அதில் வந்து ஒரு 1 or 2 points தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் இதில் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நான் அப்படி ஃபீல் பண்ணேன். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு 6 months இருக்குது, இல்லை வந்து ஒரு 8 months இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு யூனிட்டுக்கு உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து டீட்டெயில்டாக படிக்கலாம் உட்காந்து டைம் இருக்குது அப்படின்னா. பட் நான் 20 to 30 days என் கையில் இருந்துச்சு அப்படின்றப்போ என்னால் அந்த டைமை ஃபுல்லாக அந்த புக்கில் எனக்கு ரீட் பண்ணுறதுக்கு சுத்தமாக மனசே வரல. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய மேரத்தான்ஸ், நிறைய இந்த மாதிரி சீரீஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் என்ன, லைக் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்ன, அதில் வந்து எது ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம், எந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல ஐடியா வந்து சூப்பராக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஏஐ தான் கண்டிப்பாக. ஸோ ChatGPT இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது அவுட்புட் கொடுக்கும். நிறைய பேர் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது ஒரே மாதிரி வந்து கான்டென்ட் தருது அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் கான்டென்ட் கரெக்டாக வந்து இந்த ஆத்தர், இந்த இயர், ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கு இன்புட் கொடுத்தா தான் அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரும். ஸோ என்ன தான் நீங்கள் ஏஐ வச்சு படிக்கிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் க்ராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா. ஆனால் ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து ரொம்பவே நல்லா ரெஸ்பான்சஸ் வந்து கொடுக்குறதா நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. ஸோ இந்த மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக ஒரு 5 years கொஷின்ஸ் ஆச்சும் இப்போ நீங்கள் ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க.
அந்த 5 இயர்ஸ் கொஷின்ஸில் வந்து எந்த கொஷினாக ரிப்பீட் ஆகுது கண்டிப்பாக. ஆனால் அந்த 5 இயர் கொஷின் ஃபுல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணிவிட்டு நிறைய டைம் அதை ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம நினைப்போம் சரி ஓகே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் இப்போ வந்து பேப்பர் 1ல் 50 கொஷின்ஸ் இருக்கா, நீங்கள் சால்வ் பண்ணும்போதே ஒரு 25 இல்லை 28 எடுத்துட்டிங்க வந்து தப்பாயிருச்சு அப்படின்னா தப்பானது தான் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் அதில் வந்து 28 ஒரு 30 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தாலுமே அதுலேயுமே நிறைய கொஷின் ஃப்ளூக்கில் நீங்கள் போட்டிருப்பீங்க. மேபி இது ஆன்சராக இருக்குமோ, மேபி இது இல்லாமல் இருக்குமோ அப்படி நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து நீங்கள் ஆக்சுவல் டேட்டா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. பிகாஸ் நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணால் தான் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து டைமுக்கு முடிக்க முடியும். ஏன்னா பேப்பர் 1ல் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன் கொஞ்சம் சீரியஸ் இருக்கும், சம்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லை ரொம்ப யோசிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு வந்து டைம் ரொம்ப வந்து கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பர்சனலாக. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு கொஷின் சால்வ் பண்ணியிருக்கீங்க, அது இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பதட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக அதை படிக்கலாம் இல்லை ரிவைஸ் பண்ணல அப்படின்னா தெரிஞ்ச கொஷின் கூட மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 80% சான்ஸ் இருக்குது. பிகாஸ் பர்சனலாக நானே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின் என்னென்னு தெரியும், ஆப்ஷனில் இருக்க எல்லா ஆத்தர்ஸுமே என்னென்னு தெரியும். பட் நான் எதுக்கு எது வரும் அப்படின்றது லாஸ்ட் டைமில் வந்து அந்த ப்ரெஷர்லேயே தப்பாக போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் என்ன படித்தாலுமே ரிவிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் நம்ம ChatGPT தலைவர்கிட்ட போயிட்டு திரும்ப ஒரு கொஷினும் எடுத்துகிட்டு அதை சுற்றி வேறு என்னென்ன கொஷின் பாசிபிள் இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சிலபஸை நீங்கள் யூனிட் வைஸ் வந்து கவரேஜ் முடிக்கணும், கண்டிப்பாக முடிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு யூனிட் இல்லை ஒரு டாப்பிக்கில் ஃபுல்லாக என்ன சொல்ல வராங்க அதில் வந்து நீங்கள் சோர்ஸ் நீங்களாக தான் தேடி எடுக்கணும். ஸோ எடுத்து அந்த மாதிரி படிங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக படிங்க, அனலைஸ் பண்ணி படிங்க. இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் தான் when compared to other exams. லைக் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோ இல்லை எஸ்எஸ்சியோ யூபிஎஸ்சி நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்க போகிற ஒரு எக்ஸாம், ஒரு வேக்கன்சி இருக்கிற ஒரு எக்ஸாம். பட்னா இந்த நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் உங்களுக்கு, புரியுங்களா. இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் யூனிவர்சிட்டி ஒரு காலேஜில் போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஜாப் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இது அவ்வளோ டஃப்லாம் கிடையாது. பட்னா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் கொஷின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறேன். அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லாமே தான் நான் என்னோடய எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே தான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய புக்ஸ் வாங்கிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மெத்தடில் படிச்சிங்க அப்படின்னாலுமே ஒரு 60 to 70% நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணாமல் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து அவங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ், அவங்க டிபார்ட்மெண்ட் நாலேஜ், ஸோ அவங்களோட அந்த லாஜிக்கல் ஸ்கில்ஸோட நாலேஜ்லாம் வச்சு கூட கிளியர் பண்ணுறவங்க, படிக்காமல் கிளியர் பண்ணுறவங்களுமே இருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம படிக்காமல் போக வேண்டாம், நம்ம வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் ஓவராலாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம் வந்து நீங்கள் கொடுங்க சரிங்களா. அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எஜுகேஷனல் கான்டென்ட். தேங்க்யூ ஸோ மச். பை.